உங்களுக்கு தெரியும், பிம்பிள் வந்ததும் பதட்டப்படுகிறீர்கள். புதிய ஃபேஸ் வாஷ் முயற்சித்தும் 5 நாட்கள் ஆகியும் மாற்றம் இல்லை. அதனால ஒரு சீரம், பிறகு ஒரு முகமூடி, பிறகு உங்கள் நண்பர் கத்துகிறார், இப்படி மாற்றிக்கொள்கிறீர்கள். வாரங்கள் கழித்து உங்க முகம் ஏதோ இன்னும் மோசமாக இருக்கிறது. என் கிளினிக்ல இதை நான் ஒவ்வொரு வாரமும் பார்க்கிறேன். முக்கியமான விஷயம் தான்ங்கிறா. நீங்க தவறு செய்கிறீர்கள் என்பதல்ல, நீங்க எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் செய்கிறீங்க. அதனால் உங்கள் தோல் எதை நம்ப வேண்டும் என்று தெரியாமல் இருக்கிறது. நான் டாக்டர் ஜிஜித். நான் 5 வருட அனுபவம் கொண்ட மூத்த தோல் மருத்துவர். இன்று உலகம் முழுவதும் ஒவ்வொரு வீட்லயும் தொந்தரவு செய்த ஒரு பிரச்சனையை பத்தி பேச போறோம். அதுதான் முகப்பரு. உங்க அம்மா சொல்லுவா, முல்தானி மெட்டி போடுன்னு. உங்க சலூன் 2% அமில சீரங்களை பேட்ச் டெஸ்ட் இல்லாம தடுக்கிறது. அதற்காக உங்க தோல் தான் விலை செலுத்துகிறது. முகப்பரு என்றால் என்ன? முகப்பரு என்பது தோல்ல உள்ள ஒரு சிறிய துளையில ஏற்படும் அலர்ச்சி. இந்த அலர்ச்சி ஏற்பட்ட துளைகள் அமைதியாகும் நேரம் தேவை. ஒரு தோல் துளையை ஒரு குறுகிய சமையல் குழாய் போல நினைத்து பாருங்க. எண்ணெயும் இறந்த தோல் செல்களும் சீந்து அதை அடைச்சுவிடும். அதற்கு பிறகு அந்த பகுதி உள்ளிருந்து வீங்க ஆரம்பிக்கும். அந்த வீக்கம் தான் பிம்பர். இப்போது நீங்க ஒவ்வொரு 5 நாளுக்கும் கருவிகளை மாற்றிக்கொண்டே இருப்பதாக கற்பனை செய்யுங்கள். ஸ்க்ரப், பீலு, புதிய பொருள், புதிய ஹேக்கு. நீங்க அந்த குழாயை சுத்தம் செய்யறீங்க. அதற்கு சுற்றியுள்ள தோலை நீங்கள் எரிச்சல் அடைய செய்கிறீங்க. இது அலர்ச்சியை தொடர செய்யும். அதனால முகத்தை அதிகமாக கழுவுங்கள் என்ற ஆலோசனை எதிர்விளைவாக இருக்கலாம். ஏனெனில் பிம்பிள் என்பது தூய்மை குறைபாடு அல்ல, மற்றும் கடுமையான பழக்க வழக்கம் அலர்ச்சியை மேலும் மோசமாக்கும். இங்க உண்மை இல்ல. நீங்கள் உடற்பயிற்சி தொடங்கி 1 வாரத்துல 6 பேக் தெரியாவிட்டால் விடமாட்டீர்கள். அதற்கு 12 வாரங்கள் ஆகும் என உங்களுக்கு தெரியும். உங்கள் தோல் பராமரிப்பு முறையும் அதே போன்றதுதான். பிம்பிள் சிகிச்சை பலனளிக்க 8 முதல் 12 வரை வாரங்கள் ஆகும். இது மெதுவாக நடப்பதால் அல்ல, உங்கள் தோல் குணமாக அந்த நேரம் தேவைப்படுகிறது. நீங்கள் இப்போது அங்கிருந்தபடி நான் வருடங்களாக வாரம் தயாரிப்புகளை மாற்றிக் கொண்டிருக்கிறேன் என நினைத்தால், வருடங்களா ஒவ்வொரு வாரமும் தயாரிப்புகளை மாத்திக்கிட்டு இருக்கிறேன். பயப்பட வேண்டாம். பிம்பிள் என்பது மிகவும் பொதுவான ஒன்று. தயாரிப்புகளை மாற்றுவது கூட அதே போல் பொதுவானது. இதை செய்யும் ஒரே நபர் நீங்க மட்டும் அல்ல. 2வது நல்ல செய்தி என்னவென்றால், சரியான திட்டம் இருந்தா பிம்பிள் சிகிச்சை செய்யக்கூடியது. 2 வாரங்களில் இல்ல, ஆனா 8 முதல் 12 வாரங்களில் பெரும்பாலானவர்கள் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை காண்கிறார்கள். 3வது, ஒவ்வொரு முறையும் உங்கள் முகத்தை பார்த்து பரிசோதிப்பதை நிறுத்தும் போது உங்களுக்கு ஏற்படும் அந்த நிம்மதி, கண்ணாடியில பார்த்து கொண்டே இருக்காம உங்க வாழ்க்கையை இயல்பா வாழலாம். அது உண்மை. அதற்காக காத்திருங்க. இப்போது நடவடிக்கை எடுக்கமோ. நீங்க எல்லாவற்றையும் முயற்சி செய்தும் உங்கள் பிம்பிள் 12 வாரங்களுக்கு மேல் தொடர்ந்தா, உங்களுக்கு ஆழமான வலியுள்ள கட்டிகள் வந்தால், அல்லது நீங்கள் மாசு அல்லது நிரந்தர குறி உருவாக தொடங்கினா, ஒவ்வொரு பிம்பிளும் ஒரு கருப்பு குறியை விட்டு செல்கிறது. அது நீங்காம சேர்ந்துகிட்டே இருக்கும். உங்கள் பிம்பிள் தாடை பகுதியில் மாதவிடாய் நேரத்தில் அல்லது வயது வந்த பிறகு துவங்கினால், அது பெரும்பாலும் PCOS போன்ற ஹார்மோன் பிரச்சனைகளின் ஒரு முக்கிய அறிகுறியா இருக்கலாம். அப்படி என்றால் நீங்கள் ஒரு தோல் மருத்துவரை சந்திக்கும் போது உண்மையில் என்ன நடக்கிறது? முதல்ல அவர்கள் உங்கள் பிம்பிள் வகையை பார்ப்பாங்க. அது பெரும்பாலும் கருப்பு துகள்களா, அல்லது அடைப்பு துளைகளா, அல்லது சிவந்த வீக்கங்களா, அல்லது வலி தரும் சிஸ்டுகளா, அல்லது இவை அனைத்தும் கலந்ததா? பிறகு அவர்கள் சில மாதிரி கேள்விகள் கேட்பார்கள். எப்போது துவங்கியது? மாதவிடாய் நேரத்துல அதிகரிக்கிறதா? நீங்க ஏற்கனவே என்னென்ன முயற்சி செய்துள்ளீங்க? உங்கள் பிம்பிள் வடிவம் அல்லது மாதம் அதிகரிப்பதை கொண்டு ஹார்மோன் மாற்றங்களை மருத்துவர் சந்தேகித்தால், PCOS கண்டறிய சில எளிய இரத்த பரிசோதனைகளை செய்ய அவர்கள் பரிந்துரைக்கலாம். நீங்க தெரியாம ஸ்டீராய்டு கிரீம்கள் பயன்படுத்தி இருந்தா, மருத்துவர் அதை பாதுகாப்பாக நிறுத்த உதவுவாங்க. பிறகு மருத்துவர் ஒரு சிகிச்சை திட்டத்தை உருவாக்குவாங்க. லேசான பிம்பிள்களுக்கு கிரீம்கள் அல்லது ஜெலிகள் போன்ற வெளிப்புற மருந்துகள் நீங்க வீட்டிலேயே பயன்படுத்தலாம். மிதமான பிம்பிள்ஸுக்கு அவர்கள் ஒரு குறுகிய காலவாயில் ஆன்டிபயோட்டிக் அல்லது ஹார்மோன் சிகிச்சையை தேவையானால் பரிந்துரைக்கலாம். கடுமையான சிஸ்டிக் பிம்பிள்கள் மற்றும் மாசு ஏற்படும் அபாயம் இருந்தா, ஐசோட்ரெட்டினைன் போன்ற மருந்துகள் சரியான கண்காணிப்புல வழங்கப்பட வேண்டும். முக்கியமானது, உங்கள் பிம்பிள் மாதிரிக்கு ஏற்ற தனிப்பட்ட திட்டத்துடன் நீங்கள் வெளியேற வேண்டும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி அல்ல. இன்ஸ்டாகிராமில் உள்ள எல்லா வழக்கமான முறைகளும். நீங்கள் முயற்சி செய்து பார்த்து சோர்ந்து விட்டா, நீங்கள் ஒரு நம்பகமான டெர்மட்டாலஜிஸ்ட பிராக்டோல ஆலோசிக்கலாம். இதை உங்கள் தோல், உங்கள் தூண்டுதல்கள் ஆகியவற்றுக்காக உருவாக்கப்பட்ட திட்டமா கருதுங்க. குழப்பத்தை மாற்றும் ஒரு திட்டம் போல. மற்றும் உண்மையான காலக்கெடுவுடன் இந்த வீடியோ உங்கள் தோலை நீங்கள் சிறப்பாக புரிந்து கொள்ள உதவி இருந்தா, இது போன்ற வீடியோக்களை நாங்கள் உருவாக்குகிறோம். முக்கியமான ஆரோக்கிய தலைப்புகள்ல செயல்படுத்தக்கூடிய ஆலோசனைகளுடன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐகானை அழுத்தவும். நன்றி.